அனைவருக்கும் வணக்கம். நீட் யூஜி 2024 கடந்த 5 ஆண்டு நீட் தேர்வு கட் ஆஃப் நிலவரம் இந்த பதிவில் பார்ப்போம். நீட் யூஜி 2024 தேசிய தேர்வு முகமை NTA விரைவில் இளங்கலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நீட் யூஜி முடிவுகள் மற்றும் விடைக்குறிப்புகள் வெளியிடும். இந்த ஆண்டு மே 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் நீட் தேர்வு நடத்தப்பட்டது. இதில் மொத்தம் 13,31,321 பெண் விண்ணப்பதாரர்கள் மற்றும் 9,96,393 ஆண் விண்ணப்பதாரர்கள் மற்றும் 17 திருநங்கைகள் தேர்வு எழுதினர். இந்தியாவிற்கு வெளியே உள்ள 14 உட்பட 571 நகரங்களில் தேர்வை நடத்துவதற்காக 4750 தேர்வு மையங்கள் தேசிய தேர்வு முகமை தயார் செய்தது. கடந்த ஆண்டு பொது பிரிவினுக்கான நீட் தேர்வு கட் ஆஃப் சதவீதம் MBBS மற்றும் BDS விண்ணப்பதாரர்களுக்கு 50-50ஆகவும் OBC SC மற்றும் ST பிரிவினருக்கு 40%, அதாவது பொது பிரிவினருக்கு 50%ஆகவும் OBC SC ST மற்றும் இந்த பிரிவினருக்கு 40%ஆகவும் இருந்தது. நீட் தேர்வுக்கான அகில இந்திய பொது தகுதி பட்டியல் அதிக மதிப்பெண்கள் பெற்றதன் அடிப்படையில் நீட் தேர்வின் சதவீதத்தை தேசிய தேர்வு முகமை தீர்மானிக்கும். 2023 பொது பிரிவினுக்கான நீட் கட் ஆஃப் 715 to 117 இருந்தது. 2023 720 to 137 அதிகரித்தது. இதேபோல் SC மற்றும் ST OBC மாணவர்களுக்கான கட் ஆஃப் 2022 116 to 93 இருந்து 2023 136 to 107 அதிகரித்தது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2023-22 பார்க்கும்போது பொது பிரிவினருக்கு 117 அப்படின்னு இருந்தது, 137 2023 அதிகரிச்சது. ஸோ 2022 எவ்வளோ இருந்ததுன்னா 117 பொது பிரிவினருக்கு. 2022க்கும் 23க்கும் பார்த்திங்கன்னா 20 மார்க் பொது பிரிவினருக்கு அதிகமாக இருக்குது. அதே போல் SC STக்கு பார்த்திங்க அப்படின்னா 93 அப்படின்றது 2022, 116 அப்படின்றது 2023. அதே போல் MBC 2022 107 இருந்தது, 136 2023, அதாவது OBC கட் ஆஃப் அதிகரித்தது. இருப்பினும் மாற்றுத்திறனாளிகளுக்கு விண்ணப்பதாரர்கள் கட் ஆஃப் 2022 105 to 105 அப்படின்னு இருந்தது. 2014 116 மாறினது. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2023 ஒரு 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா இதுக்கு காரணம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க, மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருந்ததுனால இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நீட் யூஜி 2024 முந்தைய ஆண்டுகளின் கட் ஆஃப் நிலவரம். இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த கட் ஆஃப் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொது பிரிவுக்கு 50% 2023, அதே மாதிரி 720க்கு 137 to 720. இதே பார்த்திங்கன்னா 2022 பொது பிரிவினருக்கு 117 715. ஏன்னா லாஸ்ட் டைம் 720 மார்க்கு டோட்டலாகவே எடுத்திருந்தாங்க. ஸோ 137 to 720 அப்படின்றது தான் பொது பிரிவுக்கு, 117 to 715 அப்படின்றது 2022. இப்போ இதே 2021 பார்த்திங்கன்னா 138 to 720 பொது பிரிவினருக்கு இருந்திருக்கு, அதை விட அதிகமாக இருந்திருக்கு. அதே மாதிரி 2020 147 to 720 இருந்தது. 2019 134 to 701 இருந்தது. இப்போ அதே மாதிரி பொது பிரிவு மாற்றுத்திறனாளிகள் 45%, 50% பொது பிரிவினருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 45%. 2023 137 மார்க் டு 720. அதே மாதிரி 105 to 116 பார்த்திங்கன்னா அந்த
2022 அவங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி 122 டு 137 எப்போ இருந்ததுன்னா 2021. ஸோ பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 2020 129 டு 146, அதே மாதிரி 2019 120 டு 133. இது வந்து பொது பிரிவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த கட் ஆஃப் இருந்திருக்கு. அதே மாதிரி எஸ்சிக்கு வந்து 40%. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2023 107 டு 136 வரைக்கும் இருந்திருக்கு. அதாவது மினிமம் கட் ஆஃப் அது 98 டு 116ன்றது 2022 மினிமம் கட் ஆஃபாக இருந்திருக்கு. அதே மாதிரி 108 டு 137 வந்து 2021 மினிமம் கட் ஆஃபாக எஸ்சிக்கு வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி 113 டு 146 வந்து 2020 மினிமம் கட் ஆஃப் எஸ்சிக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி 107 டு 133 வந்து 2019 எஸ்சிக்கு வந்து மினிமம் கட் ஆஃப் இருந்திருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 ஆண்டு கட் ஆஃப் வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். 2019, 2020, 2021, 2022, 2023. அதே வந்து எஸ்டிக்கு வந்து 40%. 2023 வந்து பார்த்திங்க அப்படின்னா 107 டு 136 மினிமம் கட் ஆஃப். அதே மாதிரி 2022 93 டு 116 எஸ்டிக்கு மினிமம் கட் ஆஃப் இருந்திருக்கு. அதே மாதிரி 2021 108 டு 137 எஸ்டிக்கு வந்து மினிமம் கட் ஆஃப் இருந்திருக்கு. அதே மாதிரி 2020 108 டு 137 மினிமம் கட் ஆஃப் எஸ்சிக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி 2019 107 டு 133 எஸ்டிக்கு மினிமம் கட் ஆஃப் இருந்திருக்கு. அதே மாதிரி ஓபிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னால் 45%. 2023 மினிமம் கட் ஆஃப் வந்து ஓபிசிக்கு 107 டு 136 இருந்திருக்கு. அதே மாதிரி 2022 ஓபிசிக்கு மினிமம் கட் ஆஃப் வந்து 98 டு 116. இப்போது 2021 108 டு 137 ஓபிசிக்கு மினிமம் கட் ஆஃப் இருந்திருக்கு. அதே போல் 2020 113 டு 146 மினிமம் கட் ஆஃப் இருந்திருக்கு. 2019 ஓபிசிக்கு 107 டு 133 மினிமம் கட் ஆஃப் இருந்திருக்கு. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கு வந்து கட் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40%. 2023 107 டு 120 2023 கட் ஆஃப் இருந்திருக்கு. 2022 93 டு 104 ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கு வந்து கட் ஆஃப் இருந்திருக்கு. அதே மாதிரி 108 டு 121 2021 ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு கட் ஆஃப் இருந்திருக்கு மினிமம் கட் ஆஃப். அதே மாதிரி 2020 வந்து 113 டு 128 வந்து ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கு வந்து மினிமம் கட் ஆஃப் இருந்திருக்கு. அதே மாதிரி 2019 107 டு 119 ஃபிசிக்கல் சேலஞ்ச் ஹேண்டிகேப்டுக்கு வந்து கட் ஆஃப் இருந்திருக்கு. ஸோ வந்து இந்த பதிவில் கடைசி ஒரு 5 ஆண்டில் எப்படி வந்து மினிமம் கட் ஆஃப், ஸோ இந்த மினிமம் கட் ஆஃப்ன்றது வந்து ஜஸ்ட் பாஸ் அப்படின்றதும், அதே மாதிரி ஒரு ப்ரைவேட் காலேஜில் சேரணும் அப்படின்னா கூட இந்த கட் ஆஃப் இருந்திருந்தால் தான் சேர முடியும். ஹையஸ்ட் மார்க்கு நம்ம எடுத்தால் அப்போ தான் வந்து டாப் காலேஜஸ்லாம் கிடைக்கும். அதுவுமே வந்து நம்ம அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு நான் போடுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீட் தேர்வானது இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் அப்படின்னா தாவரியல் மற்றும் விலங்கியல் இரண்டையும் உள்ளடக்கியது ஆகிய 3 முக்கிய பாடங்களின் அறிவை சோதிக்கிறது. ஒவ்வொரு பாடமும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. பிரிவு ஏயில் 35 கேள்விகள் உள்ளன, மேலும் அவை அனைத்தும் கட்டாயம் முயற்சிக்க வேண்டும். பிரிவு பியில் 15 கேள்விகள் வழங்கியது, ஆனால் மாணவர்கள் அவற்றில் ஏதேனும் 10 கேள்விக்கு மட்டுமே பதிலளிக்க வேண்டும். கடந்த ஆண்டு நீட் 2023 தேர்வில் முதலிடத்தில் 2 மாணவர்கள் பகிர்ந்து கொண்டனர். தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபஞ்சன் என்பவரும் ஆந்திராவை சேர்ந்த பேராவரும் சக்கரவர்த்தி இருவருமே 720க்கு 720 மதிப்பெண் பெற்றனர். தமிழ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ற ஆண்டு டாப் மார்க் என்னவோ அந்த டோட்டல் மார்க்கவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஆண்டும் சென்ற ஆண்டை போல் கட் ஆஃப் இருக்கும், பெரிய மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த 2024 இருக்கிற மாணவர்களுக்கு என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து இந்த நம்ம பதிவு பாருங்கள். அடுத்த பதிவில் 2024 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நான் போடுறேன். அதே மாதிரி இந்த கட் ஆஃப் நீங்கள் கம்பேர் பண்ணி லாஸ்ட் டைம் வந்து
எப்படி இருந்தது, இந்த டைம் எப்படி இருக்கோ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நம்ம அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். ஸோ இப்போ நான் இப்போ சொல்லியிருக்கிறது வந்து மினிமம் கட் ஆஃப், இதை வந்து ஜஸ்ட் ஃபார் பாஸ் அப்படின்றது தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த ஒரு பதிவில் என்ன மதிப்பெண் இருந்தால் கிடைக்கும் அப்படின்ற வாய்ப்பை இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது தி சைத்தன்யா இன்ஸ்டிடியூட்டின் சேர்மன் ஜெய் கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.